கரூர் துயர சம்பவம் தொடர்பான வழக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது. இந்த வழக்குல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்றத ரொம்ப விரிவா பார்க்கலாம். இப்போ உச்சநீதிமன்றத்துல இன்னைக்கு 4 மேல்முறையீட்டு மனுக்கள் விசாரணைக்கு வந்தது. இப்ப மதுரை உயர்நீதிமன்ற கிளைல 3 வழக்குகள். இந்த 3 வழக்கும் சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள். இந்த 3 மனுக்களையும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை தள்ளுபடி செய்திருந்தது. இதனை எதிர்த்து மனுதாரர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகியிருந்தார்கள் அப்படின்றத பார்க்க முடியுது. சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த எஸ்ஐடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக ஒரு மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த 4 வழக்குகளும் உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. காலையிலிருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து விசாரித்தது அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. காலையில் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணையானது தற்போதுதான் முடிவடைந்திருக்கிறது. இந்த வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மூத்த வழக்கறிஞர்கள் தமிழக அரசின் சார்பிலும் அதே மாதிரி தாவேகாவின் சார்பிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வாதாடினார்கள் அப்படின்றத பார்க்க முடியுது. குறிப்பாக தமிழக அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் மனு சிங்வி, முகுல் ரோத்தகி உள்ளிட்டோர் ஆஜராகினர். ஈவன் கபில் சிபலும் தமிழக அரசின் சார்பில் ஆஜராகியிருந்தார் அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பார்த்தீங்கன்னா முக்கியமான வழக்கறிஞர்களான மூத்த வழக்கறிஞர்கள் கோபால் சுப்பிரமணியம், அப்புறம் நீரஜ் கிஷான் கவுல், அப்புறம் அரியமா சுந்தரம் இவர்கள் எல்லாம் ஆஜராகியிருந்தார்கள். பாதிக்கப்பட்டவர்களின் சார்பாகவும் சிபிஐ விசாரணை கேட்கப்பட்டது அப்படின்னு சொன்னல. இப்போ அதில் செல்வராஜ் என்பவரும் பிரபாகர் என்பவரும் சிபிஐ விசாரணை கேட்டிருந்தாங்க. அவர்கள் தரப்புலையும் மூத்த வழக்கறிஞர்கள் இன்னைக்கு ஆஜராகி வாதாடினார்கள் அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு காலையில் நடந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா 2-3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. அதாவது உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் தாவேகாவினுடைய முக்கியமான ஒரு பிரேயராக இருந்தது, ஒரு கோரிக்கையாக இருந்தது. ஏன்னா உயர்நீதிமன்றம் அமைத்த எஸ்ஐடி குழு ஒரு நியாயமான ஒரு ஃபேர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது. ஏன்னா அந்த துறையை சார்ந்த ஒருத்தர் தான் இந்த எஸ்ஐடியை ஹெட் பண்ணுறாரு அப்படின்றப்ப அந்த விசாரணை அப்படின்றது நியாயமாக இருக்காது அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. மதிய இடைவேளைக்கு பிறகு சிபிஐ விசாரணை கோரிய அந்த மேல்முறையீட்டு மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த சிறுவனின் தந்தை, பாதிக்கப்பட்ட சிறுவனினுடைய தந்தை, அப்புறம் பிரபாகரன் என்பவர், இவர்களுடைய வாதங்கள் மிக கடுமையாக தமிழக அரசை நோக்கி இருந்தது. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரியான கரூர் துயர சம்பவம் நடப்பதற்கு முன்பே நிறைய சோஷியல் மீடியா போஸ்ட் திமுகவினரால் அவங்க இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அங்கே இந்த ஆம்புலன்ஸில் நம்பர் பிளேட்டே இல்லாத ஆம்புலன்ஸ் அங்கே வந்தது அப்படின்னு நிறைய விஷயங்களை அடுக்கடுக்காக அவர்களுடைய குற்றச்சாட்டில் சொன்னாங்க. பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் வாதாடிய வழக்கறிஞரை பொறுத்தவரையில் 2 முக்கியமான விஷயங்களையும் அடிஷ்னலாக அவர் சேர்த்து வைக்கிறார். அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ சீனியர் அஃபீஷியல்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வுக்கு பிறகு அவங்க ஒட்டுமொத்தமாக கவர்மெண்ட்டுக்கும் இந்த நிகழ்வுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு கிளீன் சிட் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு காவல் அதிகாரி தலைமையில் இந்த விசாரணை நடந்தது அப்படின்னா எப்படி அது சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை அவங்க முன்வைக்கிறாங்க. இந்த வழக்கு குறித்து விசாரிப்பதற்கு ஒரு தனிநபர் ஆணையத்தை தமிழக அரசே ஏற்படுத்தியிருக்கு. அதற்கிடையில இதுல எந்த தவறும் அரசின் சார்பில் இல்லை அப்படின்னு சீனியர் அஃபீஷியல்ஸ்லேருந்து எல்லாருமே சொல்லும் பொழுது எப்படி இந்த எஸ்ஐடி நியாயமான ஒரு அறிக்கையை கொடுக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது அப்படின்றதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீதிபதி ஒரு முக்கியமான கேள்வியை கேட்குறாரு. ஒரு 4 மணிலேருந்து 5 மணி நேரத்துக்குள்ள நீங்க எப்படி எல்லா போஸ்ட்மார்ட்டத்தையும் பண்ணியிருப்பீங்க, அதுக்கான ஆதாரங்கள், அதுக்கான விவரங்களை நீங்க கொடுங்க அப்படின்ற கேள்வியையும் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் சமூக விரோதிகளினுடைய நடமாட்டமும் அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் இருந்தது அப்படின்றத பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன்வைத்தாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்குது. இந்த வழக்குகள் அத்தனையுமே மதுரை ஜூரிடிக்ஷனில் தானே வருது. அப்படி இருக்கும்போது எப்படி சென்னையில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு தனி நீதிபதி இந்த வழக்கை விசாரித்தார் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு கிரிமினல் வழக்காக நீங்கள் தாக்கல் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற கேள்வியை கேட்குறாங்க. நீங்கள் தாக்கல் செய்த மனுவுடைய அந்த கோரிக்கை அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை மையப்படுத்தி தானே இருந்தது. ஒரு எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணுன்றது தானே அவங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. ஆனால் நீதிபதி அதற்கு தொடர்பு இல்லாமல் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரே அப்படின்ற கேள்விகளும் கேட்கப்பட்டது. ஏன்னா அப்போ நீதிபதி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, விஜயனுடைய வாகனத்தை ஏன் இன்னும் பறிமுதல் செய்யாமல் இருக்கீங்க, விஜயை ஏன் கைது செய்யலை, விஜய்கிட்ட தலைமை பண்பு இல்லை அப்படின்னு நிறைய அடுக்கடுக்கான ஒரு அப்சர்வேஷன்ஸாக அவர் வைத்திருந்தார். அப்படி இருக்கும்போது இதில் வேற எதுவும் காரணங்கள் இருக்கா அப்படின்ற கோணத்திலையும் நீதிமன்றம் விசாரணை நடத்தியது அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ தமிழக அரசு சார்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அந்த அஷ்ரா கார்கை நியமித்தது நாங்கள் கிடையாது, நீதிமன்றம் தான் இப்படி ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அஷ்ரா கார்கை பொறுத்தவரையில் ஒரு நேர்மையான அதிகாரி,
அவர் வந்து பல்வேறு பொறுப்புகள்ல இருந்திருக்காரு. ஈவன் சிபிஐல கூட அவர் பணியாற்றி இருக்கிறாரு. டெல்லியில அந்த ரியான் பள்ளி விசாரணையில கூட ரொம்ப நேர்மையாக நடந்து குற்றவாளிகளை அவர் வந்து பிடித்திருக்கிறார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இந்த எஸ்ஐடி வந்து சரிதான் அப்படின்ற கோணத்துல வந்து தமிழக அரசு அவங்களுடைய வாதங்களை முன்வைத்தார்கள் அப்படின்றத பார்க்க முடிந்தது. நீதிமன்றத்தை பொறுத்தவரையில ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்குறாங்க. போஸ்ட்மார்ட்டத்தை பொறுத்தவரையில எப்படி நீங்க வந்து எந்த டைமிங்ல போஸ்ட்மார்ட்டத்தை பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பாதிக்கப்பட்டவர்களுடைய சார்பிலையும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவசர அவசரமாக போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணாங்க. ஒரு 4-5 மணி நேரத்திலே 30க்கும் மேற்பட்ட போஸ்ட்மார்ட்டம்ஸ் வந்து பண்ணாங்க அப்படின்னு அவங்க வந்து அவர்களுடைய வாதத்தை வைக்கும் பொழுது, நீதிமன்றம் இந்த கருத்தில் கொண்டு தமிழக அரசிட்ட இந்த கேள்வியை கேட்குறாங்க. எப்படி இவ்வளோ அவசரமா நீங்க பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, தமிழக அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுவா வந்து போஸ்ட்மார்ட்டம் அப்படின்றது 6 மணிலேருந்து காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணிக்குள்ள தான் பண்ணுவோம். அதே நேரத்துல இந்த ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட்டை பொறுத்தவரையில கலெக்டருடைய பெர்மிஷன் அடிப்படையில தான், கலெக்டர் பெர்மிஷன் குடுத்ததுனால தான் நாங்க வந்து இரவோடு இரவாக பண்ணோம் அப்படின்ற ஒரு பதில குடுக்குறாங்க. அதே மாரி எப்படி இவ்வளோ டாக்டர்ஸ் வந்து வந்தாங்க, அசெம்பிள் ஆனாங்க ரொம்ப குயிக்கா அப்படின்ற ஒரு சந்தேகமும் அந்த பாதிக்கப்பட்டவர்களின் தரப்புல முன்வைக்கப்பட்டது. அதற்கும் நீதிமன்றம் கேள்வி கேட்குது தமிழக அரசுட்ட. எப்படி வந்து இவ்வளோ டாக்டர்ஸ், நர்சஸ வந்து உங்களால மொபிலைஸ் பண்ண முடிஞ்சது? இது வந்து சடனா நடந்த இன்சிடென்ட். இந்த இன்சிடென்ட்க்கு எப்படி வந்து இவ்வளோ பேர் வந்து வந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, தமிழக அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பக்கத்துல வந்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ஒண்ணு நடந்தது. அதுல வந்து 220 டாக்டர்ஸ், 165 நர்சஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அந்த கான்ஃபரன்ஸ்ல. அப்ப நம்ம இம்மீடியட்டா வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்த உடனே நம்ம அவங்கள வந்து யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரியான தகவலை சொல்றாங்க. இந்த சம்பவம் நடந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா, இம்மீடியட்டா வந்து சிஎம்ல இருந்து, முன்னாள் அமைச்சர்கள்ல இருந்து, அமைச்சர் பெருமக்கள்ல இருந்து எல்லாருமே வந்து ஸ்பாட்டுக்கு போயிட்டோம் அப்படின்றத சொல்றாங்க. அதே நேரத்துல வந்து விஜய் தாமதமாக வந்ததால் தான் இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்தது. குறிப்பா இந்த இன்சிடென்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, பொதுமக்கள் வந்து நீண்ட நேரமாக அங்கே விஜய்க்காக காத்திருந்தாங்க. ஏன்னா விஜய்ன்றவர் ஒரு பாப்புலர் ஆக்டராவும் இருக்கிறதுனால நீண்ட நேரம் அவங்க காத்திருந்தாங்க. அப்ப அவங்க டீஹைட்ரேட் ஆனதுனால மயக்கம் போட்டு நிறைய பேர் விழ ஆரம்பிச்சாங்க அப்படின்ற தகவலையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க லீடர் வந்து தண்ணீர் பாட்டில வந்து த்ரோ பண்ணாரு, வீசினாரு. அத வந்து பிடிக்கிறதுக்காக அவங்க வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணதுலயும் ஸ்டாம்பிட் நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. 10,000 பேருக்கு தான் வந்து அவங்க பெர்மிஷன் கேட்டாங்க. ஆனா வந்து க்ரௌடு ரொம்ப பெருசா இருந்தது அப்படின்ற ஒரு தகவலை சொல்றாங்க. பாதிக்கப்பட்டவர்களின் சார்பிலையும் சில வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. லத்தி சார்ஜ் நடத்தப்பட்டது காவல்துறையினரால. சில சமூக விரோதிகள் ஊடுருவிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், காவல்துறையினுடைய தோல்வி தான் இது அப்படின்ற விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னால தான் இது நடந்தது. இன்டெலிஜென்ஸ் வந்து சரியான ரிப்போர்ட்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கூடுதலான காவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற தகவலை சொல்றாங்க. இதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில தமிழக அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஸ்பாட்ல வந்து 606 காவலர்கள் வந்து பணியில அமர்த்தப்பட்டிருந்தாங்க. ஒரு எஸ்பி இருந்தாரு, ஒரு டிஎஸ்பி இருந்தாரு, 20 இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து ஆன் ஸ்பாட்ல இருந்தாங்க அப்படின்ற தகவல் சொல்றாங்க. ஸோ இதெல்லாமே வந்து தமிழக அரசின் சார்பில் முன்வைக்கப்பட்ட ஒரு வாதங்களாக இருந்தது. நீதிமன்றம் இதற்கு என்ன சொன்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீதிமன்றத்தை பொறுத்தவரையில தமிழக அரசுக்கு பல கேள்விகள் வைத்தது உண்மைதான். அதே நேரத்தில் தமிழக அரசு விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசின் சார்பில் வாதாடிய மூத்த வழக்கறிஞரும் மாநிலங்களவை உறுப்பினருமான பி. வில்சன் அவர்கள் வந்து நாங்கள் விரிவான ஒரு பதில் மனு தாக்கல் செய்வதற்கு நீங்கள் அனுமதிக்கணும், நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமான ஒரு பதிலை நாங்கள் வந்து கொடுத்து ஒரு விரிவான ஒரு எழுத்துப்பூர்வமான பதில் மனுவை நாங்கள் தாக்கல் செய்கிறோம் அப்படின்னு நீதிமன்றத்தில் அவர் வந்து ஒரு உத்தரவாதம் கொடுத்ததின் அடிப்படையில் நீதிமன்றம் இந்த வழக்கை பதில் மனு தாக்கல் செய்ததுக்கு பிறகு நாங்கள் இதில் உத்தரவு பிறப்பிக்கிறோம் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இப்போ செல்வராஜ், பிரபாகரன், ஜிஎஸ் மணி இந்த 3 பேர் தாக்கல் செய்த அந்த மேல்முறையீட்டு மனு அது வந்து சிபிஐ விசாரணை கோரியது. அதை வந்து நீதிமன்றம் ஏற்க மறுத்திருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. சோஃபார் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் தாவேகாவுக்கு ரொம்ப பாசிட்டிவான நிறைய அப்சர்வேஷன்ஸ் இருந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த வழக்கு குறித்து வழக்கறிஞர்கள் சிலர்கிட்ட பேசும் பொழுது நீதிபதி ஜே. மகேஸ்வரி அவர்கள் நிறைய கேள்விகளை தமிழக அரசுக்கு முன் வச்சிருக்காங்க. தமிழக அரசு என்ன மாதிரியான பதில் மனுக்களை தாக்கல் செய்ய போகிறது அப்படின்றத பொறுத்து இந்த வழக்கினுடைய தீர்ப்பு அப்படின்றது அமைய இருக்கு. நிறைய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த வழக்கு குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.